பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்களை உயர்த்துவது எதுவரையிலும்? ஆதார வசனம் 1 பேதுரு 5:6. ஆதலால் ஏற்ற காலத்தில் தேவனை உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். உயர்வுக்கு பாத்திரவான்களே, உலகத்தின் பெற்றோர் தம் மக்களை நன்றாக படிக்க வைக்கிறார்கள், பொறுப்புகளை கொடுத்து ட்ரெயின் பண்ணுகிறார்கள், போஷாக்கான ஆகாரம் கொடுக்கிறார்கள். ஏன்? எதற்கு? பெற்றுவிட்டோமே என்ற கடமைக்காகவா? அல்லங்க. பிள்ளைகள் குடும்ப மதிப்பு மரியாதையை காப்பாற்ற வேண்டும். பெற்றோர்களுக்கு சமுதாயத்தில் ஒரு கணத்தை உருவாக்க வேண்டும். பெற்றோர்களை காட்டிலும் ஞானமும் விவேகமும் பொறுமை பொறுப்பாய் நடக்க வேண்டும். இன்னாருடைய குடும்பத்து பிள்ளைகள், இன்னாருடைய பிள்ளைகள் என்பது அவர்கள் புகழ் வாங்க வேண்டும் என்பதற்காக பெற்றோர்கள் பிள்ளைகளை உயர்த்துகிறார்கள். மேன்மைக்குரிய காரியங்கள் யாவையும் அவர்களுக்கு செய்கிறார்கள். நம் பரம தகப்பனும் தம் மக்கள் தம்மிடத்திற்கு வர வேண்டும், தம் நாமத்தை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும், தம் பிள்ளைகள் சமுதாயத்தில் ஒரு இம்பேக்டாக செயல்பட வேண்டும் என்பதற்காக உயர்த்துகிறார். சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக உயர்த்துகிறார். பின்வரும் சந்ததிகள் இவர்களை பின்பற்று அளவுக்கு ஆவிக்குரிய காரியத்தில் மற்ற காரியத்தில் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக உயர்த்துகிறார். நம் தகப்பன் உன்னதமானவர், மகா உன்னதமானவர். நம் தகப்பன் நீதிபரர். யோபு 36:22 சொல்கிறது, தேவன் தமது வல்லமையில் உயர்ந்து இருக்கிறார். 1 சாமுவேல் 2:3, 6, 7 அன்னாள் இப்படி பிரகடப்படுத்துகிறாள். கர்த்தர் ஞானம் உள்ளவர், கர்த்தர் கொல்லுகிறவர் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாயிருக்கிறார், அவர் மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறார். கேட்டீர்களா? அவர் நிறைவானவர், அவர் தன்னில் தானே நிறைவு பெற்றவர். நாம் கொண்டு போய் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ண வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நாம் அதை காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்டவர் பிள்ளை என்பதை நாம் அதற்காக உயர்த்துகிறார். நாம் அவருக்கு மகிமையும் கணத்தை சம்பாதித்து கொடுக்க வேண்டியதில்லை. நம்மை பார்ப்பவர்கள் நம் தகப்பனின் மகிமையை பேச வேண்டும். அதற்காக உயர்த்துகிறார். அவர் சர்வத்துக்கு உரியவர், உடையவர். ஏன் நம்மை உயர்த்துகிறார்? நாம் சாதாரண நிலையிலிருந்து ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் உலக சம்பத்துகள் உயர்ந்து இவர் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும் என்பதை உலகம் அறிய வேண்டும். தன்னிடம் வந்து அன்பு கொண்டவர்களுக்கு இவர் கேடகம், மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல வைப்பார் என்பதை உலகம் அறிய வேண்டும். சாதாரண நிலையிலிருந்து அசாதாரண நிலைக்கு கொண்டு வந்து வைத்து உலகத்தை பார்க்க வைக்க உயர்த்துகிறார். யாரையும் உயர்த்த அவரால் முடியும். லூக்கா 1:28 மரியாளுடன் தேவதூதர் கிருபை பெற்றவளே வாழ்க என்று வாழ்த்தி ஒரேடியாக உச்சகட்டத்திற்கு உயர்த்தும் செய்தியை சொன்னார். அப்படியே நடந்தது. அது ஏற்றுக்கொண்டால் நடந்தது. இயேசு தம்மை மரண பரியந்தம் தாழ்த்ததினாலே அவர் உயர்த்தப்பட்டார். எப்படி? வானிலும் பூவிலும் பூமியில் கீழானோர் யாவருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிலிப்பியர் 2:11 கேட்டீர்களா? இயேசுவிற்கு இந்த மகா பெரிய உயர்வு சும்மா வரலீங்க. விளக்கரையும் செலுத்தினார். மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். பூமியில் வாழும் மனுமக்களுக்கு என்றென்று சாட்சியாக நிற்கிறார். அப்படி நாமும் ஆவியானவருக்கு மரண பரியந்தம் கீழ்ப்படிய வேண்டும். உயர்வு நிச்சயம் உண்டு. ஆனால் அந்த உயர்வை கொடுக்கிறவர் அவர்தான். நமக்கு ஒரு பங்கு உண்டு. நாம் அந்த பங்கை நாம் செய்ய வேண்டும். உயர்வும் தாழ்வும் அவராலே வருகிறது. அவராலே என்று நம்மால் ஏதும் செய்யக்கூடாது. யோவான் 15:5 நம்மை நாமே உயர்த்தி கொள்ள முடியாது. குதிரையை யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கலாம், ஜெயமோ கர்த்தரால் வரும். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். நாம் விதைக்கலாம், தண்ணீர் பாய்ச்சலான விளையச் செய்கிறவர் தேவர், உயர்த்துகிறவர் தேவர், விசாரிக்கிறவர் தேவர், நம்மளை மேன்மைப்படுத்துகிறவர் தேவர். முடியாது என்ற சத்தியத்தை, நம்மால் எது செய்ய முடியாத சத்தியத்தை அறிந்து அவருடைய சித்தத்தோடு ஒட்டி கொள்ளும் போது, அவரிடம் முழு மனதோடு திரும்பும் போது முதலில் நம்மை பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கிறார், கழுவுகிறார், பின் தன்னோடே கொஞ்ச காலம் வைத்து கொள்கிறார். இந்த காலகட்டத்தில் இது டார்மெண்ட்ரி பீரியட். இந்த காலகட்டத்தில் நம்முடைய பேச்சு செயல் எப்படி இருக்கிறது என்பதை கவனிக்கிறார். அவரையே சார்ந்திருக்கிறோமா, இல்லை உலகத்தில் திரும்பி போய்விடுகிறோமா என்று அடங்கி இருக்கிறோமா, அவர் கையில் இல்லை அவசரப்பட்டு மாம்சத்தில் செயல்படுகிறோமா
என்பதை கவனிக்கிறார். இந்த அடங்கி இருத்தல் மிக 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 அவசியம். இந்த பீரியட் எதுவும் செய்யாமலே நாம் ட்ரெயின் ஆகிறோம். நம் பலம் ஒன்றுமில்லை, பராக்கிரமம் ஒன்றுமில்லை, நாம் ஒன்றுமே இல்லை என்பதை நமக்கு புரிய வைத்து மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிறார். நாம் குயவன் கையில் இருக்கும் களிமண் அவ்வளவுதான் என்பதை பல வகையிலும் நமக்கு அவர் புரிய வைக்கிறார். பின் உயர்த்துகிறார். இந்த உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. நாம் முந்திக் கொண்டு செயல்பட மாட்டோம், பிந்தி இருந்து படுத்துக்கொள்ளவும் மாட்டோம். அந்த அளவுக்கு நாம் ட்ரெயின் ஆகிவிட்டோம். அப்படி ட்ரெயின் பண்ணி விடுவார் நம்மை. இந்த பக்குவ நிலை அற்புதமானது. இந்த பக்குவ நிலைக்கு தாங்க நம்ம வர வேண்டும். இதுதாங்க போராட்டம், இதுதான் நமக்குள்ள போராட்டம். பின் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி விடுகிறார், உயர்த்துகிறார். எதுவரையிலே? பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமருவரை. லூசிபர் தன்னைத்தானே உயர்த்தி கொண்டான், கீழே தள்ளப்பட்டான். அதன்மேல் அவனால் எழும்பவே முடியவில்லை, சுற்றி கொண்டு திரிகிறான். 1 ராஜாக்கள் 1:5 அதோனியா தன்னை ராஜாவாக உயர்த்தி கொண்டான். ஒரு 50 ஆட்களை சேர்த்துக்கொண்டு தன்னை ராஜாவாக உயர்த்தி பிரகடனப்படுத்தி கொண்டான். தாழ்த்தப்பட்டான், அவமானம் அடைந்தான். தன்னைத்தானே உயர்த்தவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். என்னை உயர்த்தி வையுங்கப்பா என்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை உயர்த்தி உயர்த்தி வைப்பதுதான் அவருடைய சித்தம். நாம் கேட்பதெல்லாம் உங்கள் பலத்த கருத்துக்குள் அடங்கி உங்கள் சத்தம் கேட்டு புரிந்து அப்படியே நடக்க கிருபை தாரும் அப்பா என்று தான் கேட்க வேண்டும். உங்கள் கருத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும் ஐயா. அது உயர்வான நிலையிலும் சரி, தாழ்வான நிலையிலும் சரி, உங்கள் கருத்துக்குள் நாங்கள் இருக்க வேண்டும். உங்களை உயர்த்துவார். உங்களுக்காக உங்கள் பிஸ்னஸ் வேலை, கையிட்டு செய்யும் வேலை அத்தனையும் உயர்த்துவார், மேன்மையடைய செய்வார். உங்கள் நிமித்தம் நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீர்களோ, எந்த இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிறீர்களோ, எதோடு இணைந்திருக்கிறீர்களோ அதையும் உயர்த்துவார். எதுவரை? சத்துருக்கள் மேலே உங்களை அண்ணாந்து பார்த்து பிரமிக்கும் அளவிற்கு அவர் உயர்த்துவார். கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை இவர்களுக்கு செய்தார். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். சங்கீதம் 126 வாசிச்சு பாருங்கள் என்று சொல்லும் வரை உயர்த்துவார். நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாக உயர்த்தி தம்மால் கூடும் என்று காட்டி மகிமைப்படுவார். நம்மை உயர்த்துவதன் முதல் காரணமே, உண்மையான காரணமே, நம் உயர்வை, செழிப்பை, நற்குணத்தை பார்த்துவிட்டு மக்கள் கர்த்தரை உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான். இது எண்ட் ரிசல்ட். இந்த எண்ட் ரிசல்ட் நம் மூலமாக வர வேண்டும். ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் உயர்வையும் செழிப்பையும் மட்டுமே சிந்திக்காமல் உமது பிள்ளையாய் இருப்பதே பெரிய ஸ்லாக்கியம் என்பதை வெளிக்காட்ட கிருபை தாரும். உங்கள் சத்தம் கேட்டு புரிந்து கீழ்ப்படிய ஞானம் தாரும். எங்களை நாங்களே உயர்த்து கொள்ளும் அபாயத்திலிருந்து காத்துக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு நாம் ஏற்கனவே உயர்த்தப்பட்டுத்தான் இருக்கிறோம், இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆம், மகா உன்னதரின் கையில் இருக்கிறோம். இந்த உணர்வு எல்லா நேரத்தில் நிலைத்திருக்கட்டும். இது நிலைத்திருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உயர்வு தானாக வரும். ஆமேன். ஹல்லேலூயா.